எதனால் அந்த நீட்டை கொண்டு வந்திருக்கான்னு நமக்கு தெரியும். அதனால் என்னென்ன இழப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம தெரியும். ஒரு கல்வி படிக்கணுன்றதுக்காக ஒரு மாணவனோ இளைஞனோ ஒரு ஆணோ பெண்ணோ உயிரை விடுறாங்கன்னா அதை விட அவலம் ஒரு வளர்ந்த நாட்டில் நாகரிக நாட்டில் என்ன அவலம் இருக்க முடியும்? ஒரு கல்வியை படிக்க போகிறதுக்கு ஏன் அச்சம் ஏற்படுது? அதை படிக்க முடியாமல் ஏன் அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது? நினச்ச பட்டத்தை பெற முடியலன்னா அது என்ன ஜனநாயகம்? அப்போ எல்லாமே தப்பாக இருக்குல்ல. இப்போ பாருங்களேன், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளியில் ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து படித்தாகணும்ல பிள்ளைகள். பயாலஜி ப்ளஸ் மேத் ஒரு குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் மேத் ஒரு குரூப்பு, காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ், இன்னொன்று ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ்னு. ஆனால் அதையும் தாண்டி 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு வரும்பொழுதே எதுக்காக பள்ளியில் குறைவாக பணத்தை கட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் போய் பணத்தை கட்டிட்டு எதுக்காக நீட் ட்ரைனிங்க்கு போகிறான்? அப்போ இதுக்கு கொடுக்க முடியாத முக்கியத்துவத்தையும் பணத்தையும் இன்னொரு இடத்துல கொட்டுறான்னா 2 படிப்பு ஒரே சமயத்தில் படிக்க வேண்டியதாக இருக்கு. யோசிச்சு பார்த்தீங்களா என்ன ஒரு மூடத்தனமான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு? எது உனக்கு பிரைம் எஜுகேஷன்? எது முக்கியமான கல்வி? இது முக்கியமான கல்வின்னா நீ நீட்டுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. சிற்றூர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளை எங்கேயோ ஒரு பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷனில் தங்க வச்சு இந்த நீட்டு கோச்சிங் சென்டருக்காக தன்னுடைய பிள்ளைய 2 ஆண்டுகள் படிக்க வைத்து விட்டு பள்ளி கல்வி போனால் கூட பரவாயில்ல, நீட் கோச்சிங்க்கு வராங்களே, இது என்ன அவலம்? எது உண்மையான படிப்பு? எங்கே அறிவு கிடைக்கிது? எங்கள் வாழ்க்கை கனவை எது உங்களுக்கு அமைச்சு தருது? நீட்டு எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம பல விதங்களில் பல பரிமாணங்களில் பேசிட்டோம். நீங்கள் போய் சிந்திச்சு பாருங்கள். நீட் வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. பொதுவாக எந்த ஒரு இடத்துக்கும் போகும்போது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த நீட்டை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது இல்லை, இந்த ஃபேஷிச கூட்டம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவுத் தேர்வு தப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும், ஆமாம் இவன் கேட்குற சரிதானே. ஒரு இடத்துக்கு தகுதி தேர்வுக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது. அதை மாதிரி மருத்துவ படிப்புக்கு போகிறதுக்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கான்னு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறது சரிதானன்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறான்ல. சரி, அப்போ அதுக்கு என்ன தகுதிப்படுத்தணுமோ அதை பள்ளியில் உன்னோட மெயின் முக்கியமான பாடத்திட்டத்திலே சொல்லிக் கொடுன்னு சொல்கிறோம். இங்கேயும் படிக்கிற நீட் கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிற, அப்போ இந்த பாடம் என்ன அந்த பாடம் என்ன? அப்போ இது வேணும்னா அந்த பாடத்தை எனக்கு பள்ளியிலேயே சொல்லிக் கொடு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. அது எவ்வளோ தூரம் நான் விளங்கி இருக்கிறேன், எவ்வளோ தூரம் பயனுள்ளதுன்னு நான் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு வரேன், அதில் எனக்கு வெயி.